Hello viewers, welcome to my channel Sky is the Limit 7630 once again. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து வீடியோ போட்டுன்னு இருக்கேன். என்னடா இது எங்கே போயிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதுங்க. எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். அதில் பேத்தி பிறந்திருக்கா. ஸோ பேத்தி பிறந்தா உடனே பேத்திக்கு டெய்லரிங் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் இல்லையா? ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃப்ராக் எப்படி தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்பேன். ஒரு ரொம்ப சிம்பிள் ஃப்ராக்கு. நான் வந்து 4 ஃபோல்ட்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 2 3 4 ஃபோல்ட்ஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 2 3 4 ஃபோல்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த துணியை. பேத்தியோட பேர் வந்து இந்த துணியோட டிசைன் இருக்கு இல்லையா, இதில் வந்து செட் ஆகிற மாதிரி ஒரு பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்கோ. இது வந்து 7 இன்ச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். அகலம் 7 இன்ச்சு 7, ஓகேவா? இது வந்து நீளம் வந்து 11 எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நாம் வந்து ஓப்பன் எண்டில் எப்போவுமே ஷோல்டர் கட் பண்ணணும், க்ளோஸ்ட் எண்டில் எப்போவுமே நெக்கு வச்சுக்கணும். அதனால் இப்போ நம்ம நெக்கு எவ்வளோ வச்சுக்கணும். கழுத்து இது வந்து க்ளோஸ்ட் எட்ஜு, இந்த இடம் க்ளோஸ்ட் எட்ஜில் வந்து எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ்டு. இதில் வந்து நான் வந்து 1.5 வச்சுக்கிறேன். கீழ்ப்பக்கம் ட்ராப் டவுன் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கணும் நம்ம டைட்டாக. இது வந்து ஃப்ரண்ட்டு. பேக்கில் வந்து அதே 1.5 மெயின்டைன் பண்ணுங்க. கீழே வந்து உங்களுக்கு ட்ராப் டவுன் வந்து 2 இன்ச்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு 2 ரெக்டாங்கிள் தெரியுது. இது வந்து 1.5 இன்ச்சஸ் இந்த இடத்துல போட்டுருக்கேன். 1.5 by 2 இன்ச்சஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே ட்ராப் டவுன் 2 இன்ச்சஸ், ஓகேவா? அடுத்தது இங்கேருந்து இங்கே ட்ராப் டவுன் 3 இன்ச்சஸ். 3 இன்ச்சஸ்ன்றது வந்து ஃப்ரண்ட்டு. அதே மாதிரி இந்த அகலம் வந்து இங்கேயும் 1.5 தான், இங்கேயும் 1.5 தான். இப்போ இது ஒரு ஈஸி கர்வ் இப்படி வரைஞ்சுடலாம். இது பேக் நெக்கு, இதோ ஒன்று இப்படியும் வரைஞ்சிக்கலாம் இல்லையா, கையால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு ஈஸி கர்வ் வரைஞ்சுடலாம். இங்கேருந்து இங்கே 2 வச்சுட்டா கூட போகிறோம், 2 ஷோல்டர். அங்கேருந்து கீழே ட்ராப் டவுன் 4. இப்போ நம்ம 1 வயசு குழந்தைக்கு பண்ணிட்டு இருக்கோம். ட்ராப் டவுன் 4 இன்ச்சு. இங்கேருந்து இங்கே 1.5, 1 2 3. ஸோ இங்கேருந்து இங்கே 3, கரெக்டாக போச்சா? அதே மாதிரி இங்கே 4, இங்கே மறுபடியும் வந்து ஒரு 4 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துண்டு இந்த 3.5 இன்ச்சில் இருக்குல்ல, நம்ம ஒரு மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து இப்படி டைரெக்டாக ஒரு அழகான கர்வ் கொடுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு கர்வ் கொடுக்கணும். இது வந்து பேக்குக்கு, ஓகேவா? ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம இஷ்டம் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு, குழந்தைக்கு அவ்வளோவா வந்து ஸ்லோப் இருக்காது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ட்ராப் டவுன். இந்த எண்டுலேருந்து ஒரு 6 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கணும். குழந்தைக்கு வச்சுட்டு நம்ம தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு. 6 6 12 12 12 24 இடுப்பு வரும். ஆனால் இப்போ இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 21லேருந்து 22 தான் இருக்கும். அந்த மிச்ச 2 இன்ச்சு நம்ம வந்து இங்கே ஒரு டக்கு பிடிச்சு தைக்கணும். அப்போ தான் ஷேப் அழகாக வரும் ஃப்ராக். இந்த 1 இன்ச்சு பாருங்க, இது வந்து டாட்டட் லைன்ஸ். இந்த 1 இன்ச்சு இருக்கும் எக்ஸ்ட்ரா. அது வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ்னால் குழந்தை பெருசாக இருந்தால் நம்ம இடுப்பு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம். தான் சீம் அலவன்ஸ். டாட்டட் லைன் வரைஞ்சிக்கோங்க. இது கட் பண்ணக்கூடாது. இங்கேருந்து இங்கே நம்ம 2 மடிச்சுக்கணும். துணியை மடிச்சுண்டு இங்கே நம்மளுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வருது இல்லையா, இங்கேருந்து இங்கே அளந்துக்கணும். 6 இன்ச்சு. 3ல் ஒரு கோடு போட்டுக்கோங்க. 3க்கு இன்னண்ட ஒரு கோடு போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சு. இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. காலும் 1/2 இன்ச்சு. இந்த வாட்டத்தில் 3 இன்ச்சு. இந்த வாட்டத்தில் இந்த நடு லைன்லேருந்து 3 இன்ச்சு அளந்துக்கோங்க. அதே இப்படி போட்டுக்கோங்க. ஸோ இங்கேருந்து இங்கே 3 இன்ச்சு இருக்கா, அதே 3 இன்ச்சு இங்கே அளந்துருங்க. அளந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி 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 ஒரு டவராட்டை நம்ம வரைஞ்சிக்கணும். அதே மாதிரி 4 பார்ட்லேயும் வரைஞ்சிக்கணும். இந்த எண்டுலேருந்து 3 இன்ச்சு, ஏன்னா நம்ம திருப்பி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா சீம் லெங்க்த். இது எப்படியே வச்சுக்கணும். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணிட்டு இருக்க இடத்தெல்லாம் கட் பண்ணிப்போம்.
இதுதான் 2 + 1 3 லைனு. அதில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும் நம்ம, செகண்டை அப்புறம் கட் பண்ணணும். இங்கே 2 போட்டிருக்கோம் இல்லையா மார்க்கிங், ஃபஸ்ட்டு மார்க்கிங்கோட நம்ம நிறுத்திக்கணும். இதுதான் நம்ம ஆர்ம் ஹோல் ப்ளஸ் சீம் அலவன்ஸ். இங்கே 1/4 இன்ச்சு நம்ம ஆப்ஷன். ரொம்ப நன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வேணும்னா நம்ம இங்கே ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வச்சு இதில் கொண்டு கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் கொண்டு நிறுத்திடணும். இதுலேயும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் முதல்ல கட் பண்ணணும். நம்ம இந்த மேல் பார்ட்டு தான் கட் பண்ணணும். மேல் பார்ட்டு தான் நம்மளோட பேக் பார்ட்டு. மேலே இருக்கிறது இது, மேலே இருக்க இங்கே மார்க்கிங், அதுதான் பேக் பார்ட்டு. அதை முதல்ல நம்ம கட் பண்ணிட்டுருணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் தான் கட் பண்ணோம். ஆர்ம் ஹோல், ஷோல்டர், நெக்கு, பேக் நெக்கு at 2 inches ஃப்ரம் த ஷோல்டர். அப்புறம் பேக் ஆர்ம் ஹோல் இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப்பு வேணுமா வேண்டாமான்றது நாம் டிசைட் பண்ணிக்கணும். அது வந்து ஆப்ஷனல், ஏன்னா குழந்தைக்கு ரொம்ப ஸ்லோப் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக ஷேப் வேணும், பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு மெஷர் பண்ணி இந்த 1/2 இன்ச்சை இப்படி சேர்த்துட்டு அழகாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணோன்னா நம்ம இந்த இடத்த இப்படி சேர்த்து பிடிக்கச்சு இது இப்படி ட்ராப் டவுன் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஓகேவா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீவி விட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இங்கே பிடிச்சி தைக்கச்சு 1/2 இன்ச்சு இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து 1/2 இன்ச்சு 2 பக்கமும் 1/4 இன்ச்சு வச்சாலும் ஓகே. இந்த நடு லைனுக்கு வரணும், அங்கே விட்டுறணும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அங்கே நடு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் 3 இன்ச்சஸில் டக்கு பிடிச்சாதான் ஷேப் கொடுக்கும் ஃப்ராக்குக்கு. ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பிரித்து விட்டுறணும். இப்போ இந்த 4 ஃபோல்டில் இருக்கல, ஒரு ஃபோல்டு வந்து இன்னும் கட் ஆகலை, அந்த இதை நம்ம கட் பண்ணிட்டுறணும் அந்த ஃபோல்டை. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது இங்கேருந்து கட் பண்ணிவிடுவோம். சின்ன குழந்தைக்கு ரொம்ப 6 மாதம் 3 மாதம் குழந்தைக்கெல்லாம் ஃப்ரண்ட் பேக் ரெண்டும் ஒன்றாவே வச்சுக்கலாம், ஒரே சைஸாக. அதே மாதிரி இந்த 2வது கோட்டில் இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிடணும். இந்த இடத்துல கட் பண்ணக்கூடாது, இப்படி பேக் சைடில் தான் நம்ம தைப்போம், அதனால் பேக்லேயே மார்க்கிங் பண்ணுவோம். 4வது இன்ச்சில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதே மாதிரி கூட ஒரு 6 கூட்டிக்கணும். 1 2 3 4 5 6, ஏன்னா 3 இன்ச்சில் தானே நம்ம பண்ணோம். இங்கே ஒரு 3 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு. ஸோ இங்கே ஒரு கோடு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 4 தான் மிச்சம் இருக்குது. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ கீழேருந்து 3 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் க்ராஸாக, அதே மாதிரி கீழேருந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க்கிங் க்ராஸாக கரெக்டாக வச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது இப்போ இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போயிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துன்னு போயிடுங்க. சைட்லேருந்து 4 இன்ச்சு, சென்டர்லேருந்து 3 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு. இது வந்து நம்ம டக்கு பிடிக்கிறதுக்கு. நம்ம ஃப்ராக் கட்டிங் ரெடி ஆகிடுத்து. டாப் கட்டிங் முடிஞ்சாச்சு. ஓகேவா?